கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் and welcome to சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த பட பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். தென்னிந்திய திரைப்பட பத்திரிகையாளர் சங்கம் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை நடத்தி எம்ஜிஆர் அவர்களோடு இணைந்து நடித்த நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி அவங்கள கௌரவப்படுத்தியிருக்காங்க. அதற்கான பத்திரிகையாளர் சந்திப்பையும் நிகழ்வையும் இப்போ பார்க்கலாம். தென்னிந்திய திரைப்பட பத்திரிகையாளர் சங்கம் 2018 ஜனவரி 3ஆம் தேதி சினிமா PROக்கள் சங்கம் துவங்கிய 25வது ஆண்டையும் எம்ஜிஆர் நூற்றாண்டையும் தமிழ் சினிமாவின் முதல் PRO பிலிம் நியூஸ் ஆனந்தன் PROவாக பணியாற்றிய 60வது ஆண்டையும் கொண்டாடும் வகையில் பிரம்மாண்டமான முப்பெரும் விழாவை நடத்தியது. இந்த விழாவில் சினிமாவிலும் அரசியலிலும் யாரும் தொட முடியாத சாதனை படைத்த கலைஞர் அவர்களுக்கான விருதை அவர் சார்பாக முன்னாள் துணை சபாநாயகரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான VP துரைசாமி அவர்கள் பெற்றுக்கொண்டார். ஒளிப்பதிவில் தனித்துவத்தை உருவாக்கி தென்னிந்திய மொழிகளில் ஒளிப்பதிவாளராக பல வெற்றி படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்தவர். குறிப்பாக எம்ஜிஆர் அவர்கள் நடித்த குமரி கோட்டம், எங்கள் தங்கம், நேற்று இன்று நாளை ஆகிய படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்த அமிர்தம் அவர்கள் அவருக்கான எம்ஜிஆர் விருதை பெற்றுக்கொண்டார். இந்த விழாவில் எம்ஜிஆர் அவர்களுடன் பணிபுரிந்து இன்றும் ஆரோக்கியமாக இருக்கும் நடிகர் நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். இவர்களோடு இன்றைய தமிழ் சினிமாவின் பல நடிகர் நடிகைகளும் தொழில்நுட்ப கலைஞர்களும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை திரு டைமண்ட் பாபு அவர்கள், பெருத்துளசி பழனிவேல் அவர்கள், விஜயமுரளி அவர்கள் சிறப்பாக அமைத்திருந்தனர். ரசிகர்கள் மத்தியில இவர் இந்த கேரக்டருக்கு தான் பொருந்துவாருன்ற இமேஜ் இல்லாத நடிகரே சிறந்த நடிகர். அருள்நிதி இப்போ நடித்து முடித்திருக்கும் திரைப்படம் இரவிற்கு 1000 கண்கள். சஸ்பென்ஸ் த்ரில்லர் என்ற திரைப்படம் இது. ஒரே இரவுல நடக்கக்கூடிய விஷயங்களை திரைப்படமா எடுத்திருக்காங்க. இந்த படத்துல அருள்நிதி கால் டாக்ஸி டிரைவரா யதார்த்தமா தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. மஹிமா ஹீரோயினா நடிக்க இயக்குனரா அறிமுகமாயிருக்காரு மாறன். வாழ்க்கையில உயர தேவையானது செயல். செயல்ன்ற பெயர்ல ராஜன் தேஜேஸ்வர் ஹீரோவா நடிக்க தருஷி, ராம்தாஸ் மற்றும் பல ஸ்டண்ட் கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க. ரவி அப்புல்லு இயக்கத்தில் சித்தார்த் விபின் இசையமைக்க இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு CR ராஜன். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழால இயக்குனர்கள் வசந்த பாலன், அன்பழகன் உட்பட பலர் கலந்துக்கிட்டு வாழ்த்தினாங்க. இந்த வெற்றிக்கான எல்லா காரணிகளும் இந்த ட்ரெய்லரில் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா, வெற்றிக்கு இதுதான் ஃபார்முலான்னு யாராவது சொன்னால் யாரையும் நம்பாதீங்க. அந்த ஃபார்முலாவோட அந்த படங்களும் தோல்வி அடைஞ்சிருக்கு, அந்த ஃபார்முலா இல்லாத படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த படம் வந்து ஒரு புதுமுகங்களுடன் அவ்வளோ அழகாக இந்த வெற்றிக்கான எல்லா காரணிகளும் இந்த ட்ரெய்லரில் இருக்குது. செயல்படம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் என் பக்கத்தில் இருக்கவங்கள இந்த படம் பார்க்குறவங்க கூட 2 மணி நேரம் கண்டினியூஸாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஒரு சொட்டு கண்ணீர் கூட ஒருத்தரோட கண்ணிலேருந்து வரக்கூடாது. ஏன்னா நான் நிறைய கண்ணீர் விட்டுட்டேன். என் பக்கத்தில் இருக்கவங்க மட்டும் இல்லை, இந்த படம் பார்க்குறவங்களும் ஒரு சொட்டு கண்ணீர் விடாது. மனசை டச் பண்ணும், பட் கண்ணீர் வெளியே வராது. அது மாதிரி திரைக்கதை அமைச்சிருக்கேன் இந்த படத்துக்கு. ரவி வந்து இயக்குனருங்கிறது வந்து ஒரு சென்னையை வச்சு அப்படி எடுத்திருந்தா கூட ஒரு பிரம்மாண்டமான படமாக தெரியுது. அது ட்ரெய்லரும் சாங்கம் பார்த்தா, நம்ம முழு படம் பார்த்தா தான் அதனுடைய கருத்தை சொல்ல முடியும். இயக்குனர் ரவி சார் ஒரு நீண்ட காத்திருப்புக்கு பிறகு இந்த படம் அவர் பண்ணியிருக்காரு. ஒரு பொன்மொழி உண்டு, காத்திருப்பின் வேர்கள் மிகவும் கசப்பானவை, ஆனால் அது தரும் கனிகளோ மிகவும் இனிப்பானவை. அந்த பொன்மொழியை என் வாழ்த்தாக என் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து அவருக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். செயல் மூவி ரவி சார் என்கிட்ட ஃபஸ்ட் டைம் ஸ்டோரி சொல்லும்போது இட் வாஸ் வெரி ஒரிஜினல். அண்ட் ஈவன் தோ நிறைய 15 இயர்ஸ் முடிஞ்சவர் வந்தாலும் அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் ஒரு மெச்சாரிட்டி இருந்தது. அண்ட்
சாங்ஸும் ஃபோர்ஸ்டாமே இருக்குல்ல. அவரே சொன்னார், நான் ஸ்டோரி சொல்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து சாங்ஸ் எங்கே வரலாம் நம்ம டிசைட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்கானிக்காக இருந்தது சாங்ஸ். I like so much Tamil industry. Rajan sir, this giving me opportunity, and my director Ravi Garu. So really thank you sir, Rajan sir and my director Ravi Garu. Thank you very much. I can't forget you sir. இந்த படத்தோட இயக்குனர் ரவி அவர்கள் ஷாஜகான் படம் பண்ணதுக்கப்புறம் மிகப்பெரிய இடைவெளி அவருக்கு. இத்தனை வருஷம் போராடி இந்த படத்தை பண்ணியிருக்காருன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனந்த கிருஷ்ணன் இயக்கத்தில் அசோக் செல்வன் கஸ்டம்ஸ் ஆபீசராக நடித்துக் கொண்டிருக்கும் திரைப்படம் ஆக்சிஜன். தலைப்புல இருக்கிற வித்தியாசம் படத்திலும் இருக்குமா? இந்த படத்தை தயாரிக்கிறாங்க ஸ்ரீ தேனாண்டல் பிலிம். இயக்குனர் பாலா நாச்சியார் படத்துக்கு பிறகு இயக்க போகிற திரைப்படத்துல சாரதா ஸ்ரீநாத் ஹீரோயினா நடிக்க இருக்காங்க. நடிகர் விஷால் அவ்வப்போது வெற்றி படங்களில் நடித்து வருபவர். இரும்பு திரை விஷால், அர்ஜுன், சமந்தா நடிக்க, யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க மித்ரன் இயக்கியிருக்காரு. கதையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 4 வருஷம் ஆயிடுச்சு. இந்த படம் கன்சீவ் பண்ணதுலேருந்து படத்தை எடுத்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொன்னது விஷால் சார் தான். படம் கதை கேட்ட அன்றைக்கே ஓகேன்ட்டார். அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா வித்தின் 1 செகண்ட் மை லைஃப் சேஞ்ச்டு. இப்போ இரும்பு திரை பொறுத்த வரைக்கும் எனக்கு மித்ரன் கதை சொல்லி முடித்தோன்னே எனக்கு ஆல்வேஸ் வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் அ வெரி ஸ்டைலிஷ், இன்னைக்கு இருக்கிற இஷ்யூஸில் ஏதாவது ஷுட் பி பார்ட் ஆஃப் இட் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும்போது மித்ரன் இந்த கதை சொல்லும் போது ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் த ரைட் ஃபில்ம். ஆஃப்டர் துப்பறிவாளனுக்கு அப்புறம் இந்த படம் நல்லா வரணும், நல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இருந்தேன். ஜார்ஜ் சாம் சேர்ந்து பண்ண படங்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட். ஸோ அந்த சென்டிமெண்ட்டும் இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகும் நாங்கள் நம்புகிறோம். ஆக்சுவலாக அந்த ஸ்கிரிப்டை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்க்கும்போது எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஓப்பனிங் டு டில் எண்டு வரைக்கும் ஒரு ஃபுல் படம் பார்த்த மாதிரி மித்ரன் சார் சொன்னார். கண்டிப்பாக இந்த படம் மித்ரன் சாருக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். ஒரு நல்ல படம் இரும்பு திரை. நியூ டைரக்டர், ஆனால் அவர் இது முதல் படம் மாதிரி சுத்தமாக அவரும் ஃபீல் பண்ணல. அண்ட் இட் ஆல்சோ ஷோஸ் அந்த கான்ஃபிடென்ஸ். எவ்ரி ஃபுட்டேஜ் இன் திஸ் ஃபிலிம், எவ்ரி ஃபர்ஸ்ட் லுக், எவ்ரி போஸ்டர், இட்ஸ் வெரி ஒரிஜினல். இரும்பு திரை இந்த கான்செப்டே ரொம்ப யூனிக்காக இருக்குது. நிச்சயமாக இது எல்லாருக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். அண்டு அர்ஜுன் சார் ஆக்ஷன் கிங், அவர் இந்த படத்தில் மெயின் வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிங்கிறப்போ தி எக்ஸ்பெக்டேஷன் இஸ் மோர். நான் மலேசியாவில் நிறைய படங்கள் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதே போன்று ஒரு 30 படங்கள் ஒரே வருஷத்தில் நிறையா படங்கள் எடுத்தேன். இந்த படமும் இப்பொழுது நம்ம தான் எடுக்கிறதாக பேசியிருக்காரு. விஷால் சாருக்கு துப்பறிவாளன் பிறகு இந்த படம் ஒரு மிகப்பெரிய படமாக இருக்குன்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. எல்லா லுக்குமே அவ்வளோ சிறப்பாக இருக்குது. வெரி குட் டீம். மித்ரனை விட சீனியர் நம்ம விஷால் அவர்கள் இருந்தாலும் மித்ரன் நோ காம்ப்ரமைசிங். டைரக்ஷனில் காம்ப்ரமைஸே கிடையாது. இப்படி தான் பண்ணணும் அப்படிம்பாரு, இவரும் அப்படி தான் பண்ணுவார். அந்த மாதிரி எல்லாம் பார்க்குறது கஷ்டம். விஷால் சார் ட்ரெய்லர் போட்டு காமிச்சார், அமேசிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த ட்ரெய்லர் நான் இது வரைக்கும் விஷால் சார் படங்களில் பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான ஒரு ட்ரெய்லர். ஐ திங்க் ஜார்ஜோட ஒர்க்கு தி பெஸ்ட். இந்த படம் ஆரம்பித்த நாள்லேருந்து ஒரு விஷயமும் நான் சொல்லிட்டு தான் இருக்காரு. லைக் ஃபஸ்ட்டு ஒரு நாள் அவரோட படம் செட்டுக்கு போயிருக்கும்போது ரூபன் யாரையோ ரெஃபர் பண்ணாப்புல மித்ரன்னு சொல்லிட்டு, அது என்ன மாதிரி கதைன்னு தெரியல, சும்மா கேளம் ஃபோன் பண்ணி அப்படின்னாரு. உடனே ஐ திங்க் நெக்ஸ்ட் டே கேட்டார். கேட்டுட்டு அன்றைக்கி நைட் ஃபோன் பண்ணார், வேறு லெவலில் இருக்குது ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு ஜேர்னல், ஒரு வித்தியாசமாக ஏதோ இது சொல்ல முயற்சி செய்திருக்கிறாங்கன்றது இதுவரையிலும் பார்த்த அந்த கிளிப்பிங்ஸ்லேயும் மற்றவர்கள் அந்த படத்தில் நடித்தவர்கள் எல்லாம் பேசுனதையும் பார்த்தா தெரியுது. சாமி 2003ஆம் ஆண்டு வெளிவந்து இயக்குனர் ஹரிக்கும் ஹீரோ விக்ரமுக்கும் முதன்மை அந்தஸ்தை பெற்று தந்த திரைப்படம் சாமி 2. இந்த படத்துல பாபி சிம்ஹா வில்லனா நடிச்சிட்டு இருக்காரு. சாமி படத்துல இருந்து 29 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிறத கதையா உருவாக்கிட்டு இருக்காங்க. 6ஆம் திணை மொட்ட ராஜேந்திரன், ரவி மரியா, மரியா லாவண்யா நடிக்க
இந்த படத்தை இயக்கியிருக்காரு ஈரோடு அருண் சி. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழால அபிராமி ராமநாதன் அவர்கள், நடிகர் ரவி மரியா மற்றும் பலர் கலந்துக்கிட்டு வாழ்த்துனாங்க. திஸ் இஸ் முத்துகிருஷ்ணன், MRKVS சினி மீடியாவோட ப்ரொப்ரைட்டர். 6ஆம் திணைங்கிற படத்தை இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு பேய் படம். இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இந்த பேய் படம் வந்து ரொம்ப காமெடியோடு கொடுத்துருக்குறோம். ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நடித்தது. ஏன்னா வந்து நிறைய பேய் படங்கள்லாம் தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. அதுலேயும் இது இந்த படம் வந்து ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னா காமெடி இருக்கும், ஹாரர் இருக்கும், த்ரில்லிங் இருக்கும், எல்லாமே இருக்குது, கலந்துருக்கு. நான் மியூசிக் டைரக்டர் ராஜ் கே சோழன் பேசுகிறேன். 6ஆம் திணை படத்தோட ஆடியோ லான்ச்சு இன்றைக்கி ஒரு சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ணுறோம். அந்தோனி சார் பாடியிருக்காரு. பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் உங்கள் லாவண்யா. இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி கன்னட மூவி. எங்களோட காமெடி போர்ஷன் ஒரு போர்ஷன் மட்டும் தமிழ் ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ நான் ரவி மரியா சார், கஜேந்திரன் சார் எல்லோரும் பண்ணியிருக்கோம். 6ஆம் திணை பேயும் பேய் சார்ந்த இடமும். தமிழ் இலக்கியங்களில் 5 திணைகள் உண்டு. இது 6ஆம் திணை. MRKVS சினி மீடியா சார்பாக தயாரிப்பாளர் முத்துகிருஷ்ணன் அவர்களுடைய தயாரிப்பில் இந்த படம் வெளியே வரப்போகுது. பேய் வருதுன்னு ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன். அந்தோனிதா சார் பாடியிருக்காரு. அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. விமல் பெரும் நகைச்சுவை நடிகர்களோடு நடித்திருக்கும் திரைப்படம் மன்னர் வகைரா. இந்த படத்தை இயக்கியிருக்காரு பூபதி பாண்டியன். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவை பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து நல்ல ஃபேமிலி, அதாவது வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். யாருமே இல்லாமல் ஒரே பையனாக இருந்தவனுக்கு இப்படி ஒரு ஃபேமிலி இருந்தால் கனெக்ட் ஆகும், நல்லா இருக்குமேன்னு. நிறைய பேர் இருந்தால் அவங்கவுங்க கனெக்ட் பண்ணிக்குவாங்க, அண்ணனையோ தம்பியோ இது மாதிரி. அதனால இதில் வந்து ரொம்ப பேக்கடாக எல்லாருக்குமே எல்லா கேரக்டருக்குமே இருக்கும். இது லைஃப்பில் நான் மீட் பண்ண சில கேரக்டர்ஸ் படத்தில் இருக்குது. ஸோ வந்து லைவுக்கு வந்து ரொம்ப அது கேரண்டியாக இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து 83 நாள் மொத்தம் ஷூட்டிங். 83 நாள் எடுத்து முடிச்சுட்டு எடிட் பண்ணதுக்கப்புறம் நான் அண்ணனுக்கு தான் தனியாக பார்ப்போம். பார்த்துட்டு இது நல்லா இருக்குது, நல்லா இல்லை, நல்லா இல்லைனா உடனே தூக்கி போட்டுருவோம். இது வரைக்கும் 18 நாள் எடுத்த போர்ஷன்ஸு படத்திலே கிடையாது, அப்படி தூக்கி வர வச்சிட்டோம். ஏன்னா அந்த பெர்ஃபெக்ஷன் அவர் வர வாங்கி விடவே மாட்டார். ஆனால் பட்ஜெட்டும் கூட்டிகிட்டே போவோம். அப்போ நான் சொல்லுவேன், ஆனால் கூடுதுன்னு அப்படிமா, என் சம்பளத்தில் நான் விட்டு தரேன்னு சொல்லி அவர் சம்பளத்தில் 50% சம்பளம் படத்துக்கு செலவு பண்ணுங்க அப்படி சொல்லி அவர்லாம் அதெல்லாம் நல்லா விட்டு கொடுத்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டை ஒரு பிரம்மாண்டமாக உருவாக்கியிருக்கோம். இதுமாதிரி ஒரு நல்ல ஒரு யதார்த்தமான ஒரு நடிகர், ஓவர் ஆக்ட் பண்ண மாட்டார், ரொம்ப சட்டிலாக பர்ஃபார்ம் பண்ணுவார். இந்த படம் வந்து அவருடைய பசங்க, களவாணி, கேடி பில்லா, கில்லாடி ரங்கா வகைராக்களில் இந்த மன்னர் வகைராவும் இடம்பெறும் நான் நம்புகிறேன். நான் கண்டிப்பாக இந்த கேரக்டர் வந்து படத்தில் பார்க்கும்போது உங்களை எல்லாரும் சிரிக்க வைக்கும். அந்தளவுக்கு ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பூபதி பாண்டியன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நான் அந்த சாருக்கு கிரேட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குது. நான் சார்கிட்ட கேட்டேன், சார் ஒரு 1 month உங்ககிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்யணும்னு இருக்குது. பிகாஸ் ஐ வாண்ட் டு லேர்ன் இந்த டைமிங்ஸ், ஹியூமர் அதெல்லாமே கற்றுக்கணுக்காக. இந்த மாதிரி படங்கள், மிகச்சிறந்த படங்கள் வெளிவந்து தமிழ் திரையரங்குகளுக்கு ஒரு மிக பிறந்த வரப்பிரசாதமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் அல்ல ஆண்டவன் வேண்டிக் கொண்டு, இந்த படம் மிக வெற்றி படமாக அமையும் என்று கண்டிப்பாக உறுதியாக நாங்கள் நம்புகின்றோம். இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு தனியாக ஒரு படமே எடுத்துடலாமே சார், நீங்கள் இதுக்கே இவ்வளோ பெரிய பட்ஜெட் சொல்கிறீங்களேன்னு சொன்னேன் நான். ஸோ அந்த ரிஸ்க்கை இன்றைக்கி வந்து விமல் எடுத்துருக்கிறாரு. இந்த படத்தில் வந்து அது வந்து அவரோட கெரியரும் சரி, ப்ரொடியூசராகவும் சரி, இந்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய மைல்கல்லாக அமையும், அது கண்டிப்பாக சொல்கிறேன் நான். மன்னர் வகைரா படத்தோட மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் வந்து டோட்டலாக 7 சாங்ஸ் இருக்காங்க. சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு சூப்பர் என்டர்டெய்னராக இருக்குங்க, ஐ கேன் கன்ஃபார்ம்லி சே. பூபதி பாண்டியன் அவங்க இயக்கத்தில், பூபதி பாண்டியன் அண்ணனால எப்போயுமே காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. அப்படி எக்ஸ்ட்ரானரி ஒரு ரைட்டர். இந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது உண்மையிலே பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் வம்சி கிருஷ்ணா அவருடைய பேரா பண்ணியிருக்கேன். சரண்யா அம்மா, ஜெயபிரகாஷ் சார், எனக்கு ஒரு பாட்டி. எங்கள் காம்பினேஷனில் இருக்கிற காமெடி சீன்ஸ் எல்லாம் சொல்லவே வேண்டாம். பூபதி பாண்டியன் சார் பற்றி நாங்கள் தனியாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சச் அ லெஜெண்டரி டிரெக்டர். இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.